ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாமிக்கு பூ பறிக்கிறதுக்காண்டி எங்கள் வீட்டு பால்கனியிலே நிறைய பூச்செடிகள் இருக்குது. ஸோ பூ பறிக்கலான்னு போனால் செடியெலாம் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. செம்பருத்திலலாம் நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு. நேற்று செம்பருத்தி பூ பூக்கலை. அதே மாதிரி சங்குப்பூ, செவ்வந்தி எல்லாமே நிறையா பூக்கள் பூத்துருக்கு. என்ன தான் நம்ம தண்ணி ஊற்றினாலும் அது 1-2 பூ தான் பூக்குது. ஆனால் மழை தண்ணி பட்டுட்டாலே போதும், அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாகி நிறையா பூக்கள் கொத்து கொத்தாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த செவ்வந்தி பார்த்தீங்கன்னா இப்போ தான் சீசன். ஸோ இந்த சீசன் டைமில் தான் நிறையா பூக்கள் பூக்கும். செடி வச்சு 3 வருஷம் ஆயிடுச்சு. மழையில் சாஞ்சிடுச்சு. இப்போ தான் குச்சி வச்சு கட்டியிருக்கேன். நேற்று சாமிக்கு செவ்வந்தி பூ, அருகம்புல், ஏன்னா நேற்று சதுர்த்திங்கிறதுனால பிள்ளையாருக்கு அருகம்புல்லும் பறிச்சாச்சு. சங்குப்பூ, செவ்வந்தி எல்லாமே பறிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கீழே பாரிஜாத பூ இருக்குது. செம்ம ஒரு வாசம் உள்ள மலர். ஸோ பாரிஜாத பூ, இன்றைக்கி தான் செம்பருத்தி பூத்துருந்துச்சு. செம்பருத்தி ஒன்று பூத்துருந்தனால அதுவும், செவ்வந்தி, சங்குப்பூ பறிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாமிக்கு தேவையான பூக்களும் இன்றைக்கி பறிச்சாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.